தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய காலை தியானத்திற்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 34, 35 போன்ற வசனங்களை வாசித்து உண்மையான சீசத்துவம் என்றால் என்ன, எவ்வாறு அதனுடைய அடையாளம் காணப்படும் என்பதை நான் விளக்க ஆசைப்படுகின்றேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 34வது வசனமும் 35வது வசனமும். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள் என்றார். சரி, இந்த வார்த்தையை வாசிக்கும் போது, இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது 2-3 காரியங்கள் நாம் தெளிவாக்க வேண்டியது மிகுந்த அவசியம். இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீசத்துவத்தை குறித்து அவர் பேசுகிறார். Christ speaks about discipleship. அது மட்டுமல்ல, இங்கே we see a new commandment. ஒரு புதிதான கட்டளையை உங்களுக்கு நான் தருகிறேன் என்றும் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, by the fulfillment of the new commandment, that means loving one another, you will be known as my disciples. So ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருத்தலின் மூலம் மெய்யாகவே நீங்கள் என் சீசர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்ளுவார்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறதை நாம் பார்க்கலாம். சரி, முதலாவது இந்த புதிதான கட்டளை என்பது என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். பொதுவாக நியூ டெஸ்டமெண்ட் ஸ்பீக்ஸ் அபவுட் மெனி நியூ திங்ஸ், அதாவது நியூ கிரியேஷன், அதை பத்தி படிக்கிறோம். அப்புறம் நியூ பிளட், நியூ கமாண்ட்மெண்ட், நியூ ஹெவன், நியூ எர்த் அண்ட் நியூ பெர்த். சோ புதிய ஏற்பாட்டை பொறுத்தவரையில் இந்த புதிய என்ற வார்த்தை பல இடங்களில் அறிமுகம் செய்யப்படுகிறதை நாம் காணலாம். புதிய படைப்பு என்ற வார்த்தையை நாம் பார்க்கலாம். அப்புறம் புது ரத்தம், புது உடன்படிக்கை என்று நாம் பார்க்கலாம். அப்புறம் புதிதான கட்டளை, நியூ கமாண்ட்மெண்ட். அப்புறம் புதிய வானம், புதிய பூமி. அப்புறம் மறுபிறப்பு, புதிய வாழ்வு. சோ இது போன்றதான காரியங்களை நான் புதிய ஏற்பாட்டில் பார்க்கலாம். சோ திஸ் இஸ் ஒன்லி கமாண்ட்மெண்ட் விச் இஸ் நியூ கமாண்ட்மெண்ட். ஆனால் இங்கே சொல்லப்படக்கூடிய இந்த கட்டளை அது புதிதான கட்டளை என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பாருங்க, ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட் நம்ம பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வார்த்தை இங்கேயே இயேசு இன்னொரு இடத்தில் சொல்லி இருக்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 28-30 போன்ற வசனங்களில், லவ் த லார்ட் வித் ஆல் யுவர் ஹார்ட் அண்ட் மைண்ட் அண்ட் சோல். அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எவ்வாறு தேவனை நேசிக்க வேண்டும் என்பதை பற்றி மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 28-30 வரை உள்ள வசனங்களில் அவர் சொல்லி இருக்கிறார். அது முதல் கற்பனையாக பிரதானமான கற்பனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலும் கூட நான் பல கட்டளைகளை நான் பார்க்கிறோம். ஆனால் இங்கே புதிதான கட்டளை என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய காரணம் என்ன என்று கேட்டால், பழைய ஏற்பாட்டில், அதாவது ஓல்ட் டெஸ்டமெண்ட் கமாண்ட்மெண்ட் இட் இஸ் ஒன்லி ஃபார் இஸ்ராயல், அது யூதர்களுக்கு மட்டும்தான். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட இந்த கட்டளை அது எல்லோருக்குமானது, அதாவது யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும். இப்ப பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? லவ் யுவர் நெய்பர், உன் அயலாரை நீ நேசி. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு என்ன சொல்லுகிறார்? நீ எவ்வாறு உன்னை நேசிக்கிறாயோ அதுபோல பிறரை நேசி. சோ யூ லவ் யுவர் நெய்பர் அஸ் யுவர் செல்ஃப். சோ திஸ் இஸ் a vast difference. எனவேதான் இங்கே புதிதான கட்டளை என்று சொல்லுகிறதை நாம் இங்கே காணலாம். சரி, 35வது வசனத்தில் நாம் வாசிக்கலாம். என்ன வாசிக்கிறோம்? By this people may know that you are my disciples. எப்படி? அன்பு நிமித்தமாக. அந்த வசனத்தை கவனியுங்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்ற புதிதான கட்டளையை நான் சொல்லுகிறேன். அப்ப அன்பு கூறுவதன் மூலமாக நாம் அவருடைய சீசர்கள் என்று மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லுகிறார். சரி, ஏன் இயேசு கிறிஸ்து
இங்கே அன்பை அவர் முக்கியப்படுத்த வேண்டும். என்னுடைய சீசர்கள் என்று எவ்வாறு அறிந்து கொள்ளலாம்? நீங்க ஒரே விதமான ட்ரெஸ் நீங்க உடுத்துங்க அப்படின்னு அவர் சொல்லல. அல்லது நீங்க போய் பிரீச் பண்ணிக்கிட்டே இருங்க சொல்லியிருக்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனால் சீசர்கள் என்று அறியப்படுவதற்கான ஒரு அடையாளம் இது என்ன? பை லவ்விங் ஒன் அனதர். ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுவதே இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளையாக இருக்கிறது. சரி, ஏன் இயேசு கிறிஸ்து இந்த அன்பை பற்றி அவர் போதிக்கிறார், அவர் வலியுறுத்துகிறார் என்று கேட்டால், நம்பர் 1, love is the greatest universal need. Love is the greatest universal need. இந்த அன்பு உலகளாவிய தேவையாக இருக்கிறது. பொதுவாக பாத்தீங்கன்னா we all want to be loved by others. நாம் எல்லோருமே மற்றவர்களால் அன்பு கூறப்பட வேண்டும் என்றுதான் நாம் விரும்புவோம். நாம் மற்றவரை அன்பு கூறுகிறோமோ இல்லையோ, மற்றவர்கள் என்னை நேசிக்க வேண்டும், என்னை பாராட்ட வேண்டும், என்னை கேர் பண்ண வேணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். சோ we all want to be loved. We want others to love us. சோ இது அன்பு என்பது உலகளாவிய தேவை. எனவேதான் so generally people are eagerly waiting for the love. So loving one another. எனவேதான் இதனுடைய தேவையை அறிந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். இரண்டாவது, love is the only universal language for all. Love is the only universal language for all. இந்த அன்பு உலகளாவிய மொழி, எல்லாருக்கும் தெரிந்த உலகளாவிய மொழியாக இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொன்னார்? You love one another as I have loved you. நான் எவ்வாறு நேசித்தேனோ அதுபோல நீங்களும் ஒருவரில் ஒருவர் நேசிக்க வேண்டும், ஒருவரை நேசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். உண்மையிலேயே did really Jesus manifest his love toward his enemy? அவர் தன்னுடைய எதிராளிகளிடம் கூட இந்த அன்பை காண்பித்தார் அப்படின்னா நிச்சயமா காண்பித்தார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம், we were his enemies but still he has forgiven us. நாம் அவரது சத்துருக்கள், இருப்பினும் நம்மை மன்னித்தார். பாருங்க, ஜூடாஸ் காரியோத் காட்டிக் கொடுப்பான் என்று அறிந்தும், காட்டிக் கொடுப்பதற்கு முன்பே அவர் அவரை காட்டிக் கொடுப்பான் என்று அறிந்தும் கூட he has tolerated with him and forgiven him. அவனை அவர் ஏற்றுக்கொண்டார், அவனை மன்னிக்கிறதை நான் பார்க்கிறோம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 34 என்ன வாசிக்கிறோம்? Father, forgive them because they do not know what they do. ஆண்டவரே, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். சோ இயேசு கிறிஸ்து இந்த அன்பை அவர் மற்றவர்கள் மீது தன் எதிராளிகளிடம் கூட காண்பிக்கிறதை நான் பார்க்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கிறோம், how can we manifest our love? எவ்வாறு நாம் நமது அன்பை வெளிப்படுத்துவது என்று கேட்டால், அங்கே 2 வார்த்தைகள் சொல்லப்படுது. ஒன்னு, வசனத்தினாலும் நாவினாலும் மட்டுமல்ல, மாறாக by sincere deeds, கிரியைகளினால் நாம் அன்பு கூற கடவோம். Not only in word, not only with our tongue, but by sincere deeds we have to love. சரி, அந்த வசனத்தை நான் தமிழில் வாசித்து நிறைவு செய்ய விரும்புகின்றேன். என் பிள்ளை 1 யோவான் 3:18, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியைகளினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். சோ இதைத்தான் ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார். எனவே நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுவோம், நாம் அவருடைய சீசர்கள் என்று மற்ற எல்லாராலும் அறியப்படுவோம். இதனுடைய தொடர்ச்சியை கர்த்தருக்கு சித்தமானால் வரக்கூடிய அருளுரை துளிகளில் நாம் கற்றுக்கொள்வோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.